தலித்தியத்தை விரட்டியடிப்போம், திராவிடத்தை வேறறுப்போம், ஆதித்தமிழர் பறையர் வரலாற்றை முன்னெடுப்போம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் புலி இளவரசன் பேசுகிறேன். என் பறையர் பேரின உறவுகளுக்கு எனது இனிய காலை வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு காமெடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் திராவிட தலித் திருமாவளவன் அவர்கள். எப்படின்னா, மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு. மது யார் ஒழிக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பறையர் பெருங்குடி சமூகத்தில் பிறந்த இன்னைக்கு தற்குறி போல திரிகின்ற, அதாவது புரிதலே அற்ற இந்த பறையர் சமூகம் மேலே திருந்துகிறோம். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு மது ஆலை நடத்துவது யாரு? எந்த அரசு இந்த நாட்டை ஆளுகிறது? தெலுங்கு திமுக அரசு இந்த நாட்டை ஆளுகிறது. மு.க. ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதல்வர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பறையனை எல்லாம் கோமாளி ஆக்கிவிட்டு அண்ணன் திரும்ப மது ஒழிப்பு நாடகம் என்பது ஒரு மிகப்பெரிய, எதற்காக இந்த மது ஒழிப்பு நாடகம் என்று சொன்னால், மது ஒழிப்பு யாரிடத்தில் பேசணும்? ஆளுகின்ற திமுக அரசு தான் மதுவை ஒழிக்கணும். இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த திமுகவினுடைய கைப்பாக இருந்து கொண்டு, தலித்திய என்ஜிஓக்களினுடைய கைப்பாக இருந்து கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தையுமே ஒரு தற்குறியாக, ஒரு திராவிட அடிமையாக வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. திமுக கூட்டணி நீடிக்கக்கூடிய அண்ணன் தலித் திருமாவளவன் அவர்கள் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் தன்மானத்தோடு கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று சொல்வதுதான் விசிகாவிற்கு பெருமை. அதை விட்டுவிட்டு ஒரு மது ஆலை நடத்தக்கூடிய அந்த அதிபரிடமே போய் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்புகள் கொடுத்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைக்கிறது எந்த விதத்தில்? இது எப்படி எடுத்துக்கிறது? இருக்கிற பறையர்களெல்லாம் முட்டாள், அதாவது முட்டாள் தான் சொல்லுவேன். இதுக்கு ஒரு தனி பாடல் போட்டுட்டு, இந்த மது ஒழிப்புக்குன்னு ஒரு பாடல் போட்டு விளம்பரப்படுத்தி, ஏற்கனவே திருச்சியில் நடைபெற்ற பிரதேசத்தினுடைய மாநாட்டில் 10 லட்சம், 10 லட்சத்தில் 9 லட்சத்தி கிட்டத்தட்ட 70,000 பேர் பறையர்கள் ஒன்று கூடினார்கள். அப்படி அந்த கூட்டத்தை காமிச்சும் இந்த திராவிட அரசு என்ன செஞ்சது? என்ன திருமாவளவுக்கு எத்தனை சீட் வாங்கினாங்க? இல்லை ஒரு கேலி குத்தாக இருக்கிறது. அதுபோல் அண்ணன் திருமாவளவன் சேர்வது அதை விட ஒரு நாடகமாக இருக்கிறது. இப்போ எதற்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு என்று சொன்னாலே, இந்த 3% உள் இடஒதுக்கீடை மழுங்கடிக்க செய்ய வேண்டும். அதை எதிர்த்து குரல் கொடுக்க திராணியற்ற, நீங்கள் கூட்டணியில் நீடிக்குங்க, மது ஒழிப்பு சாத்தியப்படுத்துங்க, மது ஒழிப்பை அமல்படுத்துங்க அப்படின்னு ஆளு மனசனை கோரிக்கை வைப்பதை விட்டுவிட்டு, மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு நாடகத்தை நடத்தக்கூடிய இதற்கு இதுக்கு இந்த விசிகாரங்களாம் சொல்கிறாங்க. ஒரு கேள்வி, கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்ப்பது எவ்வளோ பெரிய செய்தி என்று தெரியுமா அப்படின்னு. கூட்டணி எதிர்ப்பது செய்தி இல்லை, அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த தலைவருக்கு அழைப்பு கொடுக்குங்க பாருங்க. இதை விட வெக்கக்கடான செய்தி எதுவும் கிடையாது. கூட்டணியில் இருந்து கொண்டு எங்கே எதிர்க்குங்க? எதை எதிர்த்துங்க? எப்பவுமே திராவிட அடிமையாக, தலித்திய அடிமையாக இந்த பறையர் பெருங்குடி சமூகத்தை வைத்து அரசியல் பிளப்பு நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன், தலித் திருமாவளவன் என்று சொல்லலாம், அல்லது திராவிட கைப்பாகை திருமாவளவன் என்று சொல்லலாம், அல்லது தாழ்த்தப்பட்ட அண்ணன் திருமாவளவன் என்று சொல்லலாம். இப்படி பல பேரை உலக காமெடி நடிகர்களெல்லாம் மிஞ்சி விட்டார் அண்ணன் திருமாவளவன். மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு நாடகம். இந்த 3% உள் இடஒதுக்கீடை மழுங்கடிக்க செய்வதற்காகவே இந்த மாநாடு என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.